வெல்கம் டு சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல நல்ல ஆரோக்கியமான சிகப்பு கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. சிகப்பு கீரை கூட்டு செய்யறதுக்கு தேவையான மசாலாவை முதல்ல அரைச்சு எடுக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா துவரம்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த துவரம்பருப்பை குக்கர்ல சேர்க்கலாம். கூடவே ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 8 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற சிகப்பு கீரையும் சேர்க்கலாம். அடுத்ததா நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் மசாலாவை நல்லா நைஸா அரைக்க தேவையில்லை. ஓரளவுக்கு அரைச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கீரையை விட கம்மியா இருக்கிறது மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி மிதமான தீயில ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்க உங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கீரை ரொம்பவே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இது ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் இந்த கீரை கூட்டை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சுடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய், கொஞ்சமா பெருங்காயத்தூள், கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற கீரை கூட்டுல சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நல்ல ஆரோக்கியமான சுவையான சிகப்பு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.